மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முக்கியமான பணிகள் நமக்கு இருக்குது, நம்ம பசங்க நம்ம ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுறாங்க, எலி வலைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் தலைவர் வருத்தப்பட்டிருப்பார். அவருக்கு கோபம் வந்திருக்காது. என் மேலே இருக்கிற அன்பில் எலி வலைக்குள்ளே சிக்காதீங்க, உங்கள் கோபத்தை இந்த பக்கம் காட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டேரக்ஷன் நான் கொடுக்குறேன், அந்த டேரக்ஷனை நோக்கி ஏன் பயணிக்க மாட்டேறீங்க, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி எலி வலைக்குள்ளே சிக்கிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம தலைவர் யோசிச்சிருப்பார். ஆனால் உங்களுக்கு மனசில் நானே புகார் கொடுக்கணும்னு நினச்சேன், எவனோ ஒருத்தன் கொடுத்தான், அப்பா மகிழ்ச்சியாக இருக்குப்பா, அந்த சாட்டை துரைமுருகன்னா 24 மணி நேரமும் தாவேக்கா எதிர்ப்பில் தான் இருக்கார், திமுக எதிர்ப்புங்கிறத விட்டாப்புல அதே நேரத்தில் நமக்கு எதிராக வீடியோ போடுறது, நமக்கு எதிராக ட்வீட் போடுறது, இந்த வேலை பார்க்குற ஒருத்தர் மேலே புகார் கொடுத்தா அது என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய மனசாட்சியோட கேள்வியும் என்னுடைய காதுகளில் விழுகுது. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேன், இப்படி அடிக்காதீங்க தோழர்களே, வேற மாதிரி அடிப்போம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் முன்னாடி சொன்னபடி இது எலிவலை செய்தி. இந்த செய்திக்குள்ளே நம்ம சிக்கக்கூடாது, இதைத்தான் அவங்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம செய்யும் போது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், நம்ம தலைவரோட இலக்கு, நம்ம தலைவரோட ஃபோக்கஸ் அத்தனையுமே மிஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். சீமானண்ணன் ஏன் நம்மளை இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறார், என்ன காரணம்? 2 விஷயங்க. ஒன்று, விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து எதிர்க்க ஆரம்பித்தார். இன்னொன்று, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற இந்த டேகை நம்ம என்னைக்கு அறிமுகப்படுத்தினோமோ அன்னையிலேருந்து இந்த எதிர்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் முதலமைச்சரோட சந்திப்பு, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது எல்லாருக்குமே ஒரு கலக்கம் இருந்துச்சு. செயல்பட அத்தனை பேரோட ஓட்டு வங்கியிலையும் எவ்வளோ பெரிய ஓட்டை விழுக போகுது அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா எங்கேருந்தோ நமக்கு ஓட்டு போட போகிறதில்ல, இருக்கிற கட்சிகள் அத்தனைக்குமே ஓட்டு போட்டவங்க தான் நமக்கு ஓட்டு போட போகிறாங்க. மற்ற கட்சியை தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு சீமானண்ணனுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ பெரிய எதிர்ப்புனா, அவரோட வாக்கு வங்கிக்கும் நம்மளுடைய வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிறது தான். நம்ம பசங்க தான் நிறைய பேர் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அந்த வாக்கு வங்கி மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அது எப்படி தம்பி நம்மளோட வாக்கு வங்கிங்கிறத கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா, அவரோட வாக்கு வங்கி ABCD, அதாவது ஏங்கிறது ADMK, பிங்கிறது BJP, சிங்கிறது காங்கிரஸ், டிங்கிறது DMK. இந்த 4 கட்சி வேணாம் அப்படின்னு சொல்கிறவன் எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வங்கி வாங்கி வச்சிருக்கு. இந்த 4 கட்சி வேணாங்கிறத ஆல்ரெடி அவங்க வாக்காளர் அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க மற்ற கட்சியை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட நம்ம கட்சி இவரோட பயணிப்பாங்க, ஒன்று சேர்ந்து போவாங்க, நம்மளை துணை முதலமைச்சர்லாம் சொன்னார் அவர். அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாரு. நம்ம தலைவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, நீ யார், எதுக்காண்டி அரசியல் கட்சி வச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் நம்ம தலைவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால இவரை ஒதுக்கி விட்டு தன்னுடைய பணியை ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பித்த போது இவர் கொள்கை, கோட்பாடு, இனம், நடிகன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த 8% வாக்கு வங்கி தாவேக்காவை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறதான் இவரோட அஜெண்டா. அவர் அதிகாரத்தை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ அந்த மலைகளின் மாநாடு, காடுகள் மாநாடு இதெல்லாம் நடத்துறாருல, இதெல்லாம் அந்த 8% வாக்கு வங்கியை தன்னகத்தே வச்சுக்கணும், வேற எந்த கட்சியை நோக்கியும் போகக்கூடாது, குறிப்பாக தாவேக்காக்கு எதிராக போகக்கூடாது. தலைவர் விஜய் அவர்களை இவரே புகழ் பாடின பல வீடியோக்கள் இருக்கு. இப்போ தலைவர் விஜய் அவர்களை இவரே வசைப்பாடுற வீடியோக்கள் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு, நம்ம தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம், எப்போ நீ என் கூட சேர மாட்டியா, அப்போ என்னோட வாக்கு வங்கி உங்ககிட்ட போயிடும், அப்போ ஆரம்பிக்கிறேன் எதிர்ப்பை அப்படின்னு சொல்லி தான் திமுகவை தாண்டி நம்மளை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாங்க. இந்த எலிவலைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் சீமான் அவர்கள் நோக்கி எந்த விதமான விஷயத்தை அவர் சொல்லாமல் எலிவலை போடுற, நான் விழுக மாட்டேன், நான் என்னோட வேலையை பார்ப்பேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ நம்ம தோழர்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்மளும் நம்ம தலைவர் எந்த திசையை காமிக்கிறாரோ அந்த திசையை நோக்கி பயணிக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அடிக்கடி ட்ரிகர் ஆகி இந்த பக்கம் போய் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் போய் இவங்களை அப்படி திட்டிக்கிட்டு இருக்கோம், ஏஐயில் அவங்க வீடியோக்கள், ஃபோட்டோஸ் அத்தனையுமே கிரியேட் பண்ணி நம்ம எனர்ஜியும் நம்மளுடைய நேரத்தையும் இவங்களை நோக்கி நம்ம செலவழிக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஏன்னா 8% வாக்கு வங்கியில் அது நம்ம தான், நம்ம கட்சிக்கு ஓட்டு போட போகிறவங்க தான் அங்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய 1-2% வாக்கு வங்கிக்காண்டி நம்ம சண்டை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்னைக்கு அரசியல் புரிதோ அன்னைக்கு அவங்க நம்ம கட்சியில் இணைவாங்கன்னு சொல்ல மாட்டேன், எந்த கட்சி அவங்களுக்கு சரின்னு படுதோ அந்த கட்சியிலேருந்து விலகி போயிடுவாங்க. ஒரு அரசியல் களத்தில் வரும்போது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பையன் சேர்றமா இந்த அரசியல் கட்சியில் சேருவார். அரசியல் என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டார். இது எழுதப்படாத விதி. இது நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு எதுவும் வேலை இல்லாமல் இருக்கா, இவருக்கு எதிராக புகார் கொடுக்குறோம், இவ்வளோ வேலைகள் நம்ம பார்க்குறோம்ல, நமக்கு எதுவும் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோமா? நம்ம தலைவர் 2 விஷயத்தை நோக்கி ரொம்ப தீர்க்கமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய DMK ஆட்சியை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இந்த DMK ஆட்சி வேணாங்கிறவங்களுக்கு TVK தான் உங்களுக்கு சரியான தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஏன்னா DMK வேணாம்
என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கிடையாது, அந்த இடத்துல டிவிகே அப்படின்னு சொல்லி நம்ம மாற்று சக்தி கிடையாது, நம்ம முதன்மை சக்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியான தன்னுடைய செயல்பாடில் ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கார். நல்ல எதிர்க்கட்சியாகவும் நிரூபிக்க வேண்டியது இருக்குது, அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை அகற்ற வேண்டிய பணியை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நம்மள்ட்ட விஷயம் இல்லாமல் இருக்கா? உங்களுடன் ஸ்டாலின் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களாம் பணி புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க. 42,000 பேர் நேற்றைய தினம் பணி புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க. கல்வி சம்மந்தப்பட்ட நேற்று ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவில் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைச்சவங்க பங்கேற்கவே இல்லை. அப்போ இந்த விழா எதை நோக்கி போகுது? என்ன காரணம்? இந்த மாநில கல்விக் கொள்கைக்கு இவ்வளோ செலவு பண்ணீங்க, அவங்கள அந்த அறிக்கை வரும்போதே அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துனாங்க. நாங்கள் சொன்னது ஒன்றுங்க, இவங்க வெளியிட்டது ஒன்றுங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி அவங்கள புறக்கணிச்சுட்டு அந்த விழா நடத்துகிறீங்க. ஸோ இங்கே சென்னையில் மலைக்கால் வடிகாலில் ஒரு பொண்ணு வந்து உள்ளே விழுந்து இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி இந்த நிர்வாக ரீதியாக இந்த அரசை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. கட்டுக்கடங்காத ஊழல் இந்த ஆட்சியில் போயிட்டுருக்கு. மருத்துவத்துறையில் ஆரம்பித்து விவசாயத்துறை வரைக்கும் ஏராளமான விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. தரைகுறைவாக பேசுறது, மரியாதைலாம் பேசுறது, ஒருமையில் பேசுறது, பெண்களை ஓசின் கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த திமுக பெரிய உதாரணமாக இருக்குது. ஊரா தலைவர் மைக்க பிடிச்சி மக்கள் சந்திப்பில் ரொம்ப தீர்க்கமாக அந்த ஊரோட பிரச்சனை, இந்த சமுதாயத்தோட பிரச்சனை அத்தனையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மனநிலையை உருவாக்க வேண்டிய பணியில் நம்ம தலைவர் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் அவரோட சேர்ந்து, அவர் 10 பேசுகிறாரா நம்ம 100 பேசணும், அவர் 100 பேசுகிறாரா நம்ம 1000 பேசணும். இந்த ஆட்சிக்கு எதிரான முறைகேடுகளை அப்படியே அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் தலைவருக்கு பக்கபலமாக துணையாக நிற்கிற மாதிரி. உங்களுடன் ஸ்டாலின் அந்த விஷயத்தில் ஆற்றுல கடந்த மனுவை நம்ம எடுத்து பேசணும். ஏன்னா நம்ம அந்த ஆட்சி இந்த நிர்வாகத்துக்கு எதிராக நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நிர்வாகம் மாற்றப்படணும் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது நம்மளுடைய 2வது மிக முக்கியமான வேலையாக இருக்குது. இப்போ 3வது, இந்த நிர்வாகத்தை மாற்றினோம். இதே மாதிரி நிர்வாகத்தை மாற்றுறதுக்கு இப்போ தமிழகத்தில் 4 முனை போட்டி நடக்குது. ஒன்று டிஎம்கே ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி இப்போ 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று டிவிகே, இன்னொன்று சீமானனே, இந்த பக்கம் ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கே தான் நமக்கு எதிராக இருக்கே தவிர இந்த சீமானெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏடிஎம்கே சரியான தீர்வு கிடையாது, அந்த இடத்துல டிவிகே தான் வைக்கணும். இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது கிடையாது. 1967 1977 நடந்த மாதிரி பெரிய மாற்றத்தை இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிற பெருங்கனவோடு நம்ம தலைவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. டிவிகே தான் டிஎம்கேக்கு சரியான எதிரி அப்படிங்கிறதே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை மாற்ற வேண்டிய தேவை இங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்த வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது. 2 பிரதான பணி நம்மள்கிட்ட இருக்கும்போது இவங்களை கண்டுக்கிறது, இவங்கள பார்த்துட்டு இருக்கிறது, இது நம்ம வேலையா? சரிப்பா, என்ன தான் பண்ணலாம்? நம்மளை திட்டிக்கினே இருக்காங்களே, நம்மளால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? கடந்து போன்னு சொல்கிறீங்க, என்னால் முடியல, எனக்கு கோவம் வருதுன்னா அவர் கேட்குற கேள்வி எதுக்கும் நம்மள்ட்ட பதில் இல்லாமல் இருக்கா? கொள்கை எதிரினா யாருன்னு சொல்லியாச்சு, அரசியல் எதிரினா என்னன்னு சொல்லியாச்சு. கொள்கை ப்ளஸ் நிர்வாகத்தை எதிர்த்தா அது கொள்கை எதிரி, நிர்வாகத்தை மட்டும் எதிர்த்தா அது அரசியல் எதிரி. இப்போ மற்ற கட்சியெலாம் நீங்கள் ஏன் எதிர்க்கலைன்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மற்ற கட்சியெலாம் நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்ம ஏன் புது கட்சி ஆரம்பிக்கணும்? அந்த கட்சியிலே ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம்ல. இங்கே ஏன் காங்கிரஸ் எதிர்க்கலைன்னா, எனக்கு இந்த மதவாத பிஜேபி எதிர்க்கக்கூடிய இடத்துல வேற எந்த கட்சி இருக்கு இந்த அரசியல் களத்தில்? கம்யூனிஸ்டுகள் இன்னும் கொஞ்ச நாள்ல தேசிய அதிகாரத்தை இழந்துருவாங்க. அப்போ எனக்கு இருக்கிற காங்கிரஸ் ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு இந்த மதவாத நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த மதவாதத்தை வெளுத்தணும்னா எனக்கு காங்கிரஸோட துணை வேணும். இங்கே அதிமுக அப்படிங்கிற கட்சியோட நம்ம எப்படி அந்த கேடர்ஸை நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி அவங்கள விமர்சிக்காமல் இருக்கோம். அதாவது நம்ம அண்ணா வச்சிருக்கோம், அதிமுகவும் அண்ணா வச்சிருக்கு. அதிமுகவோட கோட்பாடு என்ன? ரொம்ப சிம்பிள். திமுக எதிர்ப்பு தான் அதிமுக இருக்கு. அதிமுக இப்போ திமுக உண்மையை எடுத்துக்கிட்டு இருக்கா? இல்லை. அதிமுகவில் அண்ணா அப்படிங்கிற அந்த பேர் இருக்கும், எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த முகம் இருக்கும். அந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா உண்மையான அதிமுக இங்கே இல்லைங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இருந்த அதிமுக பாஜக அப்படிங்கிற இந்த கொள்கை எதிரியோட அவங்க ஒன்று சேர மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு பாஜக பக்கத்தில் போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் கூட்டணி வைக்கும் போதே விமர்சிச்சிருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட நம்ம கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசியமா திராவிடமான்னு கேட்குறாரு. ரெண்டும் வெவ்வேறுன்னு இவர் எப்படி சொல்றாரு? ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 100 எடுத்துக்காட்டுகள் அல்லது 50 எடுத்துக்காட்டு அல்லது 10 எடுத்துக்காட்டுகள் வேற சொல்ல முடியுமா? திமுக பண்ற நிர்வாகத்தவர்களை திராவிடம் பண்றதவரா இவர் எழுதுறாரு. திராவிடம் வேற, திமுக வேற. திராவிடம் அப்படிங்கிறது கருத்தியல், திமுக அப்படிங்கிறது கட்சி. இந்த மாதிரி இவர் கேட்குற அத்தனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது தலைவர் விஜய் அவர்கள் 2 இலக்கம் நமக்கு கொடுத்துருக்காரா, அந்த இலக்க நோக்கி 90% வேலையை நம்ம பார்க்கணும். இவங்க தப்பு பண்ணும்போது இவங்களையும் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். இவங்களுடைய அரசியலையும் புட்டு வைக்கணும். நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களை விமர்சிக்க கூடாது தோழர்களே. இவங்களை விமர்சிக்கிற தக்க
தக்க தருணம் கிடைக்கும் போது நம்ம ஏறி அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். மலைகளின் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடத்த போகிறாரு. இதை பற்றி ஒரு விமர்சனத்தை முன் வச்சலாம். சீமான் விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அதை பற்றி நம்ம பேசிட்டோம். அதை தாண்டி இவர் இந்த மாடு மேய்க்கிற போராட்டம் ஒன்று நடத்தினார்ல, அதை பற்றி விமர்சித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அதை தாண்டி இந்த காடுகள் சார்ந்த போராட்டம் ஒன்று நடத்தினார் பார்த்தீங்களா, அது என்ன மாநாடா, அது ஒன்று பண்ணார்ல, அதை பற்றி விமர்சித்து ஒரு வீடியோ இருக்குது. இந்த மாதிரி நீ என்னை அடிக்கும் போது நான் அடிக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய அரசியலை நான் கேள்வி கேட்பேன். எந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலோட முரண்படுது? திராவிடம் அப்படிங்கிறது கருத்தியல், தமிழர் அப்படிங்கிறது இனம். இனம் சார்ந்த அரசியலும் கருத்தியல் சார்ந்த அரசியலும் இந்த மண்ணுக்கு அவசியமானதுன்னு தான் நம்ம ரெண்டு கண்கள் சொல்கிறோம். அதை தாண்டி இந்த விளையாட்டுக்குள்ளே நாங்கள் வரல. நாங்கள் மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கணும், கட்சியாக இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாடை வச்சு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தற்சார்பற்ற சமூக நீதியை உறுதி செய்கிற அரசு அமைக்கணும் அப்படிங்கிற மிக தீர்க்கமான இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே உங்களுக்கு புரிய போகிறதில்ல. நீங்கள் தற்சார்பு பொருளாதாரம்னு பேசுகிறீங்க. 4 வகையான பொருளாதாரம் இருக்குது. உலகமே சந்தை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க? நீங்கள் மாநில சுயாட்சி பேசுகிறீங்களா அல்லது தனிநாடு கோரிக்கை பேசுகிறீங்களா? தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறதுலாம் சாத்தியமானதான்னு சொல்லி இவங்க அரசியலே முதல்ல புரிதலற்ற அரசியல் தோழர்களே. ஒரு உணர்ச்சி பூர்வமான அரசியல் தான், மற்றபடி ஒரு கர்மமும் கிடையாது. நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்தை தான் சீமானன் பேசிக்கிட்டு இருக்காரு, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பு கிடைக்கும் போது அடி. அவங்களுடைய அரசியலை பாரு, கூர்ந்து கவனி. எங்கே விமர்சனம் வைக்கணுமோ அங்கே நெத்தி அடி அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். 90% நம்ம உழைப்பை டிஎம்கேக்கு எதிராக கொட்டணும், பிஜேபிக்கு எதிராக கொட்டணும். 10% இவங்களை விமர்சிக்கக்கூடிய தருணத்தை பார்த்துட்டு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஏறி ஒரு அடி அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். தலைவர் இதை செய்ய மாட்டார். அங்கே இருக்கக்கூடிய 1-2% வாக்கு வங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பணியை நான் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக இவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறது, சாட்டை அவனே இவனே அப்படின்னு உட்காந்து பேசுறது என் வேலை கிடையாது. அதை தாண்டி என் தலைவன் எனக்கு 2 இலக்கு கொடுத்துருக்காரு. அந்த 2 இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நடுவில் எனக்கு நேரம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா, சரியான சூழல் அமைஞ்சா அப்போ அடிக்கிறேன் உங்களை. அது வரைக்கும் உங்களை கண்டுக்க மாட்டேன். எங்களை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களை விமர்சிக்க முடியாது. ஏன்னா உங்களை விமர்சிக்கிறதுக்கே எங்கள்கிட்ட 1000 இருக்குது அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதற்கு மேலும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ட்ரிகர் ஆகிறது, சீமானை நோக்கி ட்ரிகர் ஆகிறது, சாட்டையனை நோக்கி ட்ரிகர் ஆகி சில வேலைகளை செய்கிறது, அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியல் இப்படி தான் ஒர்க் ஆகும். எலிவலக்குள்ளே நம்மளை இழுக்கிறாங்க. நம்ம டிஎம்கேக்கு எதிராக களமாறுறோம். 40% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சியோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இவர் தன்னுடைய 8% வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எது சரியான அரசியல், எது கரெக்டான அரசியல், எது மக்களுக்கான அரசியல் உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். இனி உங்களோட விருப்பம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.